Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 578 பார்ட் 1. ஓபன் பண்ணா உன பாட்டுல உயிர் தியாகம் பண்ண நாங்க தயாரா இருக்கோம்னு சொல்லி பாஞ்சு போய் அட்டாக் பண்ணானுங்கல்ல. அது எப்படின்னா அவங்களோட சப்மரீனையே டொர்பிடோவா யூஸ் பண்ணி பாஞ்சு போய் இடிப்பானுங்க. அது வெடிச்சு தெரிக்கும். என்ன அப்படி இடிச்சதுல நம்ம பேன்ஸ் ஃப்ரை தான் தெரிச்சிருவாரு. எல்லாத்துக்குமே ஒரே ஆச்சரியம், எப்படி இவனுங்க வந்தானுங்கன்னு. அடுத்தடுத்து பாஞ்சு வந்து விழுவானுங்க. சஞ்சயும் ஜோரோவும் இடையில பூந்து வெட்டுன்னு வெட்டி தள்ளுவானுங்க. அவனு என்னடான்னா நீ ஒன்னேவி வாழட்டும்னு சொல்லி பாஞ்சு போய் நம்மளுக்கு மேல விழுந்து அட்டாக் பண்றாங்கிற பேர்ல அங்க இருக்கிற பாறையில எல்லாம் போய் இடிச்சு கண்ணா பின்னான்னு வெடிச்சு செதறும். அப்படின்னா அதை ஓட்டிட்டு வந்தவனுங்க எல்லாம் ஸ்பாட்லயே மறுகையா சாலா. நம்ம பேன்ஸ் ஃப்ரை தான் கையில ஒரு பெரிய பேனா வச்சிருக்காரு. அப்படியே பாஞ்சு வர்றவனுங்க எல்லாத்தையுமே அடிச்சு தெரிய விடுவாரு. இங்க நம்ம ஆளுக்கு ஒண்ணும் புரியல, ஏன் இப்படி தேவையில்லாம முட்டாத்தனம் பண்ணிட்டு இருக்கானுங்க, அவனுக்கு என்ன மண்டையில நட்டுக்கிட்டு கலந்து போச்சா, எதுக்கு இப்படி வேண்டா வெறுப்புக்கு வந்து சூசைட் பண்றானுங்க அப்படின்னு புரியாம முழிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த வில்ல பையர்கானே ஷுசோ அவனோட சப்மரீன் அப்படியே கெத்தா வந்து லேண்ட் ஆகும். எல்லாம் யாரா அவன்னு சொல்லி லுக்கூட்டு இருப்பாங்க. உள்ளுக்குள்ள இருந்து அவனோட மடங்கன கைய வெளியில வச்சு ஒரு ஜம்ப போட்டு சும்மா ஸ்டைலா வந்து நிப்பான். மறுபடியும் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன், என்கிட்ட இருந்து எவனாலையும் தப்பிக்கவே முடியாது, உங்களை இந்த டைம் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேமா. நம்ம ஆளுக்கெல்லாம் பயங்கரமான ஷாக்கு. என்ன எப்படி கண்டுபிடிச்சு வந்தானே தெரியலையே, பெர்ஃபெக்ட்டா பக்காவா ட்ராக் பண்ணி வந்திருக்கான். எப்படா பண்ணேன்னு கேட்டா அந்த வெள்ளை பேப்பரை காமிப்பான். என்னடான்னா அது நிஜமாவே விவரு கார்டு தான். அவன் என்ன பண்ணிருப்பான், நம்ம ஆளுக்கு தூக்கிட்டு போகும்போது ஒரு கத்தியை விட்டு அடிச்சான்ல, அது நம்ம ஆளுக்கு மேல படாம அங்க இருக்க கட்டையில போட்டிருக்கும். அவன் அந்த கத்தியோட விவரு கார்டையும் சேர்த்து வச்சு அடிச்சிருப்பான். சோ அதை ஃபாலோ பண்ணி தான் வந்திருக்காங்க. கூகுள் மேப்ல ரூட் போட்டு வந்த மாதிரி வரும்போதே டவுட் ஆச்சு. சரி ரைட்டு, இப்படி அவங்க பேசிட்டு இருக்கும் போதே அவன் ஆளுங்கெல்லாம் அடுத்தடுத்து பறந்து வர்றானுங்க. ரோபின்லாம் அவங்களோட சப்மரீன் அப்படியே உடச்சு வீசுவான். அதுக்கப்புறம் அடுத்தடுத்துன்னு கப்பல் மேல பாஞ்சு வருவானுங்க. ஒவ்வொருத்தரையா தட்டி திருப்பி விட்டுருவாங்க. இதுல வேற சவாலு, அவனுங்க சாவ நான் வீண் போக விட மாட்டேன்னு எப்படியே டம்மு சுத்தி வெடிச்சுக்கிட்டே இருக்கும். பிராங்கி எல்லாம் கன்ஃபார்மே பண்ணிட்டான், இவனுக்கு கண்டிப்பா முட்டா பழையதான்னு. இப்ப அவனுக்கு என்னன்னா இந்த பைரட்டுகளால தான் இந்த நியூ வேர்ல்டே நாசமா போய் கேவலமா போய் கேடுகிட்டு இருக்குதாமா. அதனாலேயே அவங்க எல்லாத்தையும் நான் அழிக்காம விட மாட்டேன்னு ஒத்த கால்ல நிப்பான். அப்படின்னா அந்த 4 எம்பரர்ஸ் கிட்ட போய் வம்புலுக்க வேண்டியதானே, முடியாது, ஏன்னா வெண்ணைய கழட்டி போடுவானுங்க. அதனால தெரியாத பைரட்ஸ் வீக்கா இருக்க பைரட்ஸ் கிட்ட எல்லாம் வந்து வம்புலுக்கிறது நான்சென்ஸ். சரி, மொத்தத்துல அழிச்சிருவேன்னு சொல்லி பயங்கர டெரரா பேசின உடனே பேன்ஸ் ஃப்ரைக்கு காண்டாயிரும். உடனே அட்டாக் பண்றதுக்காக வெறி கொண்டு போவாரா. சாப்பர் பார்த்துட்டு அதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது, நீங்க ரெஸ்ட் எடுக்கணும், உங்களுக்கு நிறைய அடிபட்டு இருக்குது, வேண்டாம்னு எவ்வளவோ சொல்லுவான். ஆனா மனுஷன் கேட்கற மாதிரி இல்ல. அவரோட பேனை வச்சு ஓங்கி ஒரு அடிப்பாரு. அவன் கேஷுவலா அவன் பாடியை அயன் பாடியா மாத்திடுவான். அடிச்ச போர்ஸுக்கு அப்படியே ரிப்ளை ஆகி திருப்பாரா. உடனே லில்லி டேடின்னு பாஞ்சு வருவா. நான் கூட வந்த வேகத்துக்கு கீழே விழுகிற அவ டேடியை தான் பிடிக்க போறான்னு பார்த்தேன். ஆனா புள்ள அதை பண்ணல. நேரா அவ வந்த வேகத்துக்கு ஷுசோவை தான் அட்டாக் பண்ண போவா. அவன் என்ன பண்ணுவான், அவன் நீட்டிட்டு வந்த அந்த ஃபோர்க்கு மேலேயே ஏறி அவ வயிற்றுலயே ஒரு மிதி அப்படியே ஃபிளைங்ல வருவா. இப்ப என்னன்னா அவ வந்து விழ போற இடம் 1000 சன்னி. அவ இருக்கிற சைஸுக்கு வந்து விழுந்தான்னா ரெண்டா போயிரும். நல்ல வேலை கான்சியஸ்ல இருந்தா. உடனே என்ன பண்ணிடுவா, அவளோட சைஸ டப்புன்னு சின்னதா மாத்தி உசோப்போட தொப்பியில சேஃபா லேண்ட் ஆயிடுவா. இப்போ 2 பேத்தாலையுமே அவனை தடுக்க முடியல. நீ ஆல்ரெடி டெத்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்ட, ஆனா இந்த டைம் உங்க யாரையுமே விட மாட்டேன்னு கைய கண்டமேனிக்கு சுத்திட்டு பாஞ்சி வந்து அடிக்க வருவான். அவ்வளவுதான், அவன் சோலி முடிஞ்சுன்னு நினைக்கும் போது எட்டையில நம்ம லூஃபி பூந்து ஒரே மிதி அங்க இருக்க பாறையில அடிச்சு திருச்சு விழுவான். மொத்தத்துல இப்ப லூஃபி களத்துல இறங்கிட்டான். அவன் சும்மாவே கடுப்பாய் தெரியுறவன். இதுல லூஃபி வேற குறுக்க வந்துட்டான்னு இன்னும் கடுப்பாயிரும். ஓ ரப்பர் மேனா, நீயும் பைரட்டு தானே, எப்படியும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என் கையில சிக்கும் போது உன்னையே நான் கொல்லதான் போறேன். அதை இப்பவே இந்த ஸ்பாட்லயே முடிச்சிட்டேன்னா வேலை முடிஞ்சது இல்ல, வாடா இன்னைக்கு உன்னைய ஒரு கை பாத்துறேன்னு சொல்லி அவனோட 2 கையையும் அப்படியே ஒன்னா சேர்த்த வருவான். எப்படி அவன் அட்டாக் தான் பண்ண போறான்னு தெரிஞ்ச உடனே லூஃபி கம் கேட்லிங்னு சொல்லி கண்டபடி அவன் மேல பஞ்சஸ் இறக்குவான். ஆனா எந்த அட்டாக்குமே வேலைக்கு ஆகல. அவன் லூஃபியோட பஞ்சஸ் எல்லாம் தட்டி விட்டுருவான். அவன் ஒத்த வரல நீட்டிக்கிட்டு ஃபிங்கர் பிஸ்டல்னு சொல்லி அட்டாக் பண்ண ரெடி ஆவான். லூஃபி அந்த கையையே ஜெட் விப்னு சொல்லி கண்ட வேண்டிக்கு மிதின்னு மிதிப்பான். என்ன மிதிச்சாலும் கையை அவன் அசைக்கிற மாதிரி இல்ல. ஜஸ்ட் அவன் அந்த ஒத்த வரல சுத்தி குத்துனக்கே லூஃபி நின்னுட்டு இருந்த இடமே உடஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் லூஃபி பசூக்கா அட்டாக்கை யூஸ் பண்ணுவான். அந்த அட்டாக்ல மிஸ் ஆகி ஏர் வாக்லயே வந்து லூஃபியோட பொட்டனிலேயே ஒரு அடி, அதுவும் ஃபிளையிங்ல லூஃபி அப்படியே தெரிச்சடிச்சு வந்து விழுவான். இதுக்கப்புறம் இவங்கிட்ட நார்மலா சண்டை போட்டா வேலைக்கு ஆகாது, வெளுத்து விட்டுற வேண்டியதான்னு கையை ஆர்மமெண்ட் ஹார்டனிங்கா மாத்தி கம் பிஸ்டல்னு சொல்லி ஓங்கி ஒரு அடி, அப்படியே ஒரு செகண்ட் நிசப்தம் ஆயிரும். இங்க நம்ம ஆளுக்கெல்லாம் செம ஹாப்பி. அவ்வளவுதான், லூஃபி சோலிய முடிச்சிட்டான், இதுக்கப்புறம் எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லன்னு. ஆனா அங்கதான் பிரச்சனையே. ஏன்னா லூஃபி வச்ச பஞ்சை அவன் அசால்ட்டா அவன் பஞ்சை வச்சு தடுத்துட்டான். இத்தனைக்கும் நம்ம ஆளு ஹாக்கி பவர் யூஸ் பண்ணிருப்பான். அவனோடது அயன் பாடி. சோ நம்ம பயலோட ஹாக்கி பவர் அவனை பீட் பண்ற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. எல்லாருமே ஆடி போயிருவாங்க, லூஃபியோட டபுள் பவரை யூஸ் பண்ணியுமே அவனை தோக்கடிக்க முடியான்னு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்மளால போட்டு சொலுப்புன்னு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். அந்த அட்டாக்ல இருந்தெல்லாம் எஸ்கேப் ஆகிறதுக்குள்ளேயே லூஃபி படாத பாடுபடுவான்.
அது மட்டும் இல்லாம கூட 2-3 அடியும் வேற வாங்கிடுவான். இப்ப என்னன்னா அந்த தடிமாட்டு பைய கைய வச்சு ஏகப்பட்ட விதைய காட்டுறான். அதுதான் நம்ம பயிலுக்கு பயங்கர கடுப்பா இருக்குது. சரி இவனை ஒரே அடியில சோழிய முடிச்சிடலான்னு தேர்ட் கியர் எடுக்க போவானா அந்த டைமுக்கும் போது அவனோட ஆல்பகச்சீனோ ஆடு நம்ம லூஃபியையும் வச்சு பட்டாலும் சுடும். இத லூஃபி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சட்டுன்னு வந்து அடிச்சதுனால அங்க இருக்க பாறையில போய் டம்முன்னு ஒரு இடி. எல்லாம் லூஃபி லூஃபி லூஃபின்னு பயங்கரமா கத்துவாங்க. அவன் பார்த்தா புகஞ்சு போய் அவிஞ்சு போய் செவுத்துல பள்ளி மாதிரி ஊட்டிட்டு இருப்பான். இத்தனைக்கும் அவன் வந்து இடிச்சதுல அந்த பாறையே உடைஞ்சு போச்சு. அப்படின்னா எந்த அளவுக்கு பவர்ஃபுல். அவளை அடிபட்டாலும் நம்மளும் கொலாப்ஸ் ஆகி கீழே விழுகல. அதுதான் அந்த வில்ல பயலுக்கு செம்ம காண்டாவும். அவன் உடனே அந்த அட்டாக்க பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவான். இதுதான்டா என்னோட ஆல்பகச்சீனோவோட அட்டாக். இது ஒரு பீஸ்ட் கேனான். டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டதுனால அந்த பவருமா. இவ்வளவு நேரம் 1 ஃபிங்கர் பிஸ்டலை யூஸ் பண்ணவன் இப்ப 5 ஃபிங்கர் பிஸ்டல்ல கைய விரிப்பான். அப்பவாச்சும் நம்ம லூஃபி உசாரா இருந்திருக்கணும். ஆனா என்ன பண்ண போறான்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க அடுத்த செகண்டே வயித்துல வச்சு ஒரே சுருகு. எல்லாரும் மிரண்டுருவாங்க. அப்படி கொத்தி மேல தூக்கி உங்க கேப்டனை நான் தோக்கடிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன் அப்படி இப்படின்னு ஓவரா பேசுவான். நம்ம டீம் ஆளுகளுக்கு பார்க்கும்போது செம கட்டுப்பா இருக்கும். ஆனா யாருமே ஹெல்ப்புக்குன்னு சொல்லி இறங்கவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு லூஃபிய பத்தி நல்லாவே தெரியும். சண்டைன்னு இறங்கிட்டான்னா அதை முடிக்காம அவன் வெளியே வர மாட்டான்னு. இங்க செஃப் லூஃபி அப்படி பண்ணாதன்னு சொல்லி அவனை காப்பாத்த போவாரு. இவன் மறுபடியும் அந்த ஆடை வச்சு கண்ணா பின்னான்னு அவரை சுட்டு தள்ளிடுவான். ஆல்ரெடி மனுஷனுக்கு அடி வாங்கி கெட்டு போட்டிருக்கு. இப்ப மறுபடியும் அடுத்தடுத்து அடி வாங்குறதுனால என்ன ஆகுமோ தெரியல. இத பார்த்த லில்லி காண்டா என்ன பண்ணுவா, உசோப்பு கிட்ட அந்த தடித்தாண்டவரான் இருக்கானே அவனோட பாடிக்கு நேரா ஈம் வச்சு அடிக்க சொல்லுவான். எதுக்குன்னா அவன் பாடிக்குள்ள போய் பெருசாகி அப்படியே அவனை வெடிச்சு திரிக்க வச்சிடலான்னு. நல்ல பிளான் தானே, ரைட்டுன்னு சொல்லிட்டு நம்மளால ஈம் வச்சு அட்டாக் பண்ண ரெடி ஆவான். அவன் வேற கரெக்டா ஏதோ பெரிய காமெடி ஷோ நடந்த மாதிரி கெக்கப்புக்குன்னு வாயை பொளந்து சிரிச்சுட்டு இருப்பானா. உசோப்பு ஈம் வச்சு டப்புன்னு ஒரு அடி சும்மா சொயின்னு போவான். ஆனா அவன் அதை நோட் பண்ணிட்டான். உடனே என்ன பண்ணிடுவான், லூஃபியோட வாயை ஓபன் பண்ணி அப்படியே முன்னாடி நீட்டுவான். அவ வந்த வேகத்துல லூஃபியோட வாய்க்குள்ள போயிடுவான். உன் பிளான் எல்லாமே எனக்கு தெரியும் லூசு, அவ்வளவு சீக்கிரத்துல நான் உங்ககிட்ட சிக்குவானான்னு சொல்லிட்டு லூஃபியை தூக்கி ஓரமா போட்டுருவான். இப்ப லூஃபி கதையை முடிச்சிட்டான். இனி பேலன்ஸ் இருக்கிறது நம்மளுக்கு தானே. அவங்களையும் காலி பண்ணிட்டானா எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லும் போது இன்னும் எதுவும் முடியலடா விளக்கண்ணாமா. அவனுக்கு ஷாக்கு, என்ன இன்னும் இவனுக்கு எதுவும் ஆகலையான்னு. ஆகலடா வான்கோழி வாயா, இனி உன்னை ஓட விட்டு மிதிக்கிறேன்டா. மிதிச்சுட்டு இந்த வயசானவரோட கையில நான் ஹெவன்லி ஃபுட்டை சாப்பிடுவேன்டா. ஆமாடா அப்படி இப்படின்னு கத்திட்டு இருப்பான். எப்படி இவன் எந்திரிச்சான்னு அவனுக்கே ஒண்ணும் புரியல. அந்த டைம் உள்ளுக்குள்ள இருக்க நம்ம லில்லி, லூஃபி ரெடியா இருக்கியா, நான் ஸ்டார்ட் பண்ண போறேன்பா. என்ன பண்ண போறான்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவன் உடம்புக்குள்ள இருந்து பெரிய சைஸ்ல மாற ஆரம்பிச்சிருவான். சாதாரண மனுஷங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க பாடி வெடிச்சு தெரிச்சிரும். ஆனா லூஃபி தான் வினோத பிறவி. அது மட்டும் இல்லாம நம்மள ஒரு ரப்பர் மனுஷன். சோ அவனோட பாடிக்குள்ள இருந்து அவ பெருசாக நம்ம பையன் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போவான். அப்படியானவன் பெரிய சைஸ்ல மாறிடுவானா. அத்தனை பேரும் பார்த்துட்டு மிரண்டுருவாங்க, என்ன இவ்வளவு பெருசுக்கு மாறிட்டான்னு. சாப்பரு பிராங்கி எல்லாம் சூப்பர் தட்டி பிரியும்பாக்கி. அவன் பார்த்தா ஜட்டி போட்ட ஜெயிண்ட் மாதிரி அப்படியே பேந்த முழிச்சுக்கிட்டு பேன்னு நிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.